மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கடவுளே, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பயப்படுங்க. நான் கேட்கறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களுக்கு கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனையே உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யாம போயிட்டாங்க. நீங்க எக்கடக்கல செஞ்சு கொடுக்கலையா? என்ன செஞ்சு கொடுக்கல? நீங்க பிரசிடண்டா இருந்து செய்ய வேண்டியது செய்றீங்க. எம்பியா இருந்து என்ன செஞ்சீங்க? நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ரோட பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ரோட பாருங்க. நாளைக்கு போய் விழுந்தா தீந்து போச்சு. சரி, உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதிமுக ஆட்சில ஒண்ணுமே நடக்கல. கொஞ்சம் மட்டும் பண்ண முடியும். அதே ரைட்டுங்க. ஆஜியே கலை போற அவ்வளவு ஆஜியே கலை போற அன்னைக்கு மட்டும் பாக்குறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும். அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் சேரும். சாயந்தா போட்டு கொடுத்துக்கிட்டதுல இப்ப 10 எரியுது, வேலை பூரா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம் பெண்கள் தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடுவாங்க. இல்லை, எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, என் தம்பி தங்கிக்கு பேசினா ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிட்டாங்க. என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க, சின்ன பிள்ளைக்கு பேச நாங்க என்ன போட்டுக்கிறியா, நாங்க எங்களுக்கும் பேச சொல்லுங்கன்னு. உண்மையிலேயே இளைஞர்களை விட இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வயதான பெரியவர்களும் எங்களுடைய அப்பாக்களும் சித்தப்பாக்களும் பெரியமாக்களும் தான் வாக்கு செலுத்த போறாங்க. இப்போ ஒரு பேராசிரியர் இந்த கூட்டத்துல வந்தாங்க. அண்ணனுக்கு நான் இருக்க முடியாது, நிறைய கேமரா வந்துடும், 5000 ரூபாய் உங்க அண்ணன் கையில கொடுத்து வந்து ஒரு பேராசிரியர் கொடுத்துட்டு போறாங்க. இதுதான் புரட்சி, இதான் புரட்சி. கொடுத்துறேன் உங்ககிட்ட தூக்கி பையில வச்சு திமுக அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுவான். நம்ம சீமானோட தம்பி ஆட்டையை போட முடியாது.